الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் ஒவ்வொரு காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான். நமக்கு முன்னால் வாழ்ந்த காலங்களிலே பல சமூக மக்களுக்கு அந்த சமூக மக்கள் எந்த மொழி பேசுகின்றார்களோ அதே மொழி பேசுகின்ற நபிமார்களை அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்தே இறைவன் வெளிப்படுத்தினான். அந்த தூதர்களுக்கு வேதங்களையும் ஞானங்களையும் வழங்கி மனித குலத்திற்கு தான் சொல்ல விரும்பக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் இறைவன் சேர்ப்பித்திருக்கின்றான். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுமே நல்லவர்கள். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களுமே சிறந்த வேதங்கள், சத்தியத்தை பேசுகின்ற வேதங்கள். இப்போது நாம் திருமறை என்கின்ற குர்ஆனை எப்படி பார்க்கின்றோம்? இது ஒரு சிறந்த வேதம், இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வேதம், இதில் உள்ள கருத்துக்களை யாராலும் வெல்ல முடியாது, இது சிறந்த அறிவுரைகளை மக்களுக்கு சொல்கிறது என்று இந்த திருக்குர்ஆனை பற்றிய எந்த உயர்வான சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்றோமோ இதே போன்றுதான் ஒவ்வொரு காலகட்டங்களில் பல நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களும் இப்படித்தான் இருந்தன. வேதங்களை நம்புவது என்பது ஈமானுடைய ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது, துஅ்மினு பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வான் துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று பதிலளித்தார்கள். இல்ல 6 விஷயங்கள் வருது. அதுல ஒரு அம்சம் என்னன்னா குத்துபிஹி, அல்லாஹ்வுடைய வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் என்கின்ற வேதத்தை மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு இறைவன் வழங்கிய வேதங்களையும் நம்ம நம்பணும். அதை பின்பற்ற முடியாது, ஏன்னா அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு தெரியாது. சிலவற்றை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லி இருப்பான். அந்த வேதங்களில் முந்தைய வேதங்களில் உள்ள அனைத்து கருத்து நமக்கு தெரியாது. அது இரண்டாவது, நம்ம அதை பற்றி பேசவில்லை. ஆனா அது அல்லாஹ்வின் வேதம் நம்ம நம்பணும், அது சிறந்த வேதம் என்று நம்ம நம்பணும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து. திருமறை குர்ஆன் வேதம் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி உள்ள அனைத்து வேதங்களுமே சத்திய வேதங்கள் தான். திருமறையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கின்றான்? இந்த குர்ஆன் என்பது தௌராத்தையும் இன்ஜீலையும் உண்மைப்படுத்தக்கூடியது என்று சொல்கின்றான். சூரத்துல் மாயிதாவுடைய துவக்க வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திக்கல் லிமா பைன யதைஹி வ அன்ஸலத் தௌராத்த வல் இன்ஜீல். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இது உண்மையை பேசுகின்ற ஒரு வேதத்தை உமக்கு அருளி இருக்கின்றோம், இது தௌராத்தையும் உண்மைப்படுத்துகின்றது, இன்ஜீலையும் உண்மைப்படுத்துகின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குர்ஆனும் உண்மை பேசுகிற வேதம், தௌராத்தும் உண்மை பேசிய வேதம், இன்ஜீலும் உண்மை பேசிய வேதம் நமக்கு விளங்குதா இல்லையா? இன்னொரு இடத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான்,
அன்சல்னா தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூர். நாம் தௌராத் என்கின்ற அந்த வேதத்திலே நேர்வழியையும் ஒளியையும் அருளி இருந்தோம். அல்லாஹ் சொல்கின்றான். தௌராத் என்ற வேதம் எப்படிப்பட்ட வேதம்? அது சத்தியத்தை பேசிய வேதம், நேர்வழி காட்டிய வேதம், ஒளி பொருந்திய வேதம் என்று சொல்கின்றான். ஈசா நபியை பற்றி சொல்லும் போது ஆத்தைனாகுல் இஞ்சில், நாம் அவருக்கு இஞ்சில் என்கின்ற வேதத்தை கொடுத்தோம். ஃபீஹி உதன் வ நூர், அந்த வேதத்திலே சத்தியம் இருந்தது, அதிலே ஒளி இருந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆன் மட்டும்தான் உண்மையான வேதம், முன்னாடி உள்ள வேதங்கள்லாம் உண்மை இல்லைன்னு புரியக்கூடாது. எல்லா வேதங்களும் சத்தியத்தை பேசிய வேதங்களாக இருந்தன. அப்ப இதுல என்ன நாம் கவனிக்கிறோம் என்றால், இதற்கு முன்பாக வேதம் கொடுக்கப்பட்ட போது அதை அந்த மக்கள் எப்படி அணுகினார்கள் என்பதையும் கவனிக்கணும். ஒரு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட வேதத்தை அந்த மக்கள் சரியாக அணுகி இருந்தால் அந்த வேதமே போதுமானதா இருந்திருக்கும். அடுத்து ஒரு நபியை அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது, இன்னொரு வேதத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணத்திற்கு பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பனி இஸ்ராயேல் சமுதாயத்திற்கு ஏராளமான தூதர்கள் வந்தார்கள். இன்ன பனி இஸ்ராயேல் தசூசுஹுல் அம்பியா, பனி இஸ்ராயேல் சமுதாய மக்களை நபிமார்கள் நிர்வகித்து வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, பல நபிமார்கள் வந்தார்கள். ஹலக்க நபி, ஒரு நபி போயிட்டாருன்னு சொன்னா ஹலஃபஹு நபி, அவருக்கு பிறகு இன்னொரு நபி அல்லாஹ் கொண்டு வந்தான் என்றெல்லாம் வரகொண்ட நபிமொழிகளை பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்ததுக்கு பிறகு இஞ்சிலே அருளப்பட்ட ஈசா நபி வந்தாங்க. ஒரே சமுதாயத்திற்கு, பனி இஸ்ராயேல் சமுதாயத்துக்கு தான் மூசா நபியும் வந்தாங்க முன்னாடி. பின்னாடி யார் வந்தா? ஈசா நபியும் வந்தாங்க. அதனாலதான் ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஈசா அவர்களுக்கு நாம் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்தோம், தௌராத்தையும் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். நபி ஒரு நபி தான், அவருக்கு அருளப்பட்ட வேதம் இஞ்சில் தான். ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான், இவருக்கு இஞ்சிலை மட்டுமல்ல தௌராத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தோம். ஏன்னா ஒரே சமுதாயமா இருந்தாங்க. இப்படி இந்த வேதங்களை பற்றி உள்ள பல செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுதுங்க. அப்ப இந்த வேதங்களை இந்த சமுதாய மக்கள் அதை கவனித்திருந்தால், அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி இருந்தால், அதை தங்களுடைய வாழ்வியலாக மாற்றி இருந்தால், அடுத்தடுத்த நபிமார்களுக்கோ அடுத்தடுத்த வேதங்களுக்கோ வேலையே இல்லாம போயிருக்கும். ஆனா அந்த மக்கள் சரியா பண்ணல. அந்த வேதத்தின் மீது ஒரு போலியான பக்தியை தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வேதம் முக்கியம்னு அவனுக்கு தெரியும், வேதத்தை தூக்கிக் கொண்டே திரிந்தார்கள். ஆனா அதனுடைய கருத்துக்களை அவர்கள் கவனிக்கவில்லை. இதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த யூதர்கள், அந்த யூதர்கள் சில விஷயங்களை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வேதம் இருந்துச்சு, அன்னைக்கு வச்சிருந்தாங்க. அல்லாஹ் கொடுத்த வேதமாக இல்லை, பலவற்றை மாற்றி வைத்திருந்தார்கள். அதுல பல விஷயங்களை மாற்றினாலும் கூட சில விஷயங்கள் உண்மையாகவும் இருந்தது. உண்மையும் பொய்யும் கலந்த வேதமாகத்தான் அவங்க அதை வச்சிருந்தாங்க. அதை பல நேரங்கள்ல நம்ம பார்க்கின்றோம். ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலம் மதீனாவிலே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு யூதர் ஒரு குற்றம் சாட்டப்படுகிறார். என்ன குற்றம்? விபச்சாரம் செய்து விட்டார். அந்த யூதர் விபச்சாரம் செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு நபிகளாரிடத்திலே அவர் அழைத்து வரப்படுகின்றார். நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் ஒரு இஸ்லாமியர், தப்பு பண்ணவர் ஒரு யூதர். அவரை ரசூலுல்லாஹ் கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சரி உங்களுடைய வேதத்திலே, நீங்க கையில வச்சிருக்கிற வேதத்திலே இந்த தப்புக்கு என்ன தண்டனை, உங்க வேதத்தின்படி என்ன தண்டனை என்று கேட்கின்றார்கள். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவர்களை கேவலப்படுத்துவோம், பெரிய தண்டனை எல்லாம் சொல்லாம ரொம்ப லேசான விஷயங்களை கேவலப்படுத்துவோம், அவங்களை நாங்க சிறுமப்படுத்துவோம், அந்த மாதிரி விஷயங்களை ஒன்று ரெண்டு விஷயங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சொல்றாங்க. அந்த சபையில யார் இருக்கிறான்னு பார்த்தா அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒருத்தர் இருக்கிறார்.
இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசியின் நற்செய்தி சொல்லப்பட்டவர். இவர் யாருன்னு சொன்னா, இவர் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பொதுவாக இது ரொம்ப குறைவா இருக்கும், யூதர்கள் இருந்து இஸ்லாத்தை ஏற்கிறது எண்ணிக்கையிலே குறைவாகத்தான் இருக்கும். இவர் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். யாரு? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. யூத மதத்திலிருந்து வந்தார்னா ஒரு சாதாரண யூதரா அவர் இருக்கல, அங்க உள்ள ஆலிம்சாவா இருக்கிறார். அங்க உள்ள வேதங்களை படித்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு போதிக்கக்கூடிய நிலையிலே உள்ளவர் யாரு? அப்துல்லா இப்னு சலாம் என்பவர். அப்ப இந்த வேதத்தை பத்தி தெரியுமா இல்லையா? சாதாரண மக்களுக்கு கூட வேதத்தை பத்தி டீப்பா தெரியாது. அங்க உள்ள ஆலிம்சாங்கும் போது வேதத்தை பத்தி எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இவருக்கு தெரியுது இவங்க பொய் சொல்றாங்க, நபிகள் நாயகம் கேட்கும் போது இவங்க உண்மைக்கு புறம்பா ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு தெரியுது. அப்ப அவர் குறுக்கிடுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே இவங்க பொய் சொல்றாங்க, இப்படி கிடையாது, இவங்க சொல்றது மாதிரி அதுவும் இருக்குது. கூடுதலா என்ன இருக்குன்னா, விபச்சாரம் செய்தவர்களுக்கு ரஜும் இருக்கிறது. ரஜும் என்று சொன்னால் கல்லால் எறிந்து கொல்லப்படுதல், கல்லால் எரியப்படும், அவர்கள் உயிர் பிரிகின்ற வரைக்கும் கல்லால் அடிக்கணும். இதுவும் வேதத்தில் இருக்கு. அப்படின்னா அவங்க இல்லங்கிறாங்க. அப்படியா? உங்க வேதத்தை கொண்டு வாங்க, உங்க வேதத்தை கொண்டு வந்து படிங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு அவர்கள் மோசமா இருந்தாங்கன்னு பாருங்க. முன்னாடி இருக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். கூடவே பக்கத்தில் நிக்கிறது யாரு? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்கனவே யூத மதத்திலிருந்து போனவர், அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதும் தெரியும். அப்ப வேதத்தை பிரித்து அவங்க படிக்கிறாங்க, எழுத்து வடிவத்தில் இருந்திருக்கு. அதை படிக்கும் போது ஒருத்தர் வாசிக்கிறாரு, கையை வச்சு ஒரு இடத்த மறைச்சுக்கிட்டார். புத்தகத்தை வாசி நம்ம கொஞ்சம் மேல கை வச்சு பிடிப்போம், அல்லது கீழே சைடுல கை வச்சு பிடிப்போம் பாருங்க. இவரை எப்படி பிடிச்சாருன்னு தெரியல, மொத்தத்துல ஒரு ஏரியாவை கையை வச்சு மறைச்சுக்கிட்டு அதை மேலைங்களையும் படிச்சிருப்பார் போல இருக்கு. அப்துல்லா இப்னு சலாம் அவங்க சொல்றாங்க, முதல்ல உன் கையை எடுங்கிறாங்க, உன் கையை எடுத்துட்டு படி. கையை எடுத்தா அங்க என்ன இருக்கிறது? கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாகவே ஒரு பொய்யை சொல்லித்தான் புத்தகத்தை கொண்டு வான்னு கேட்டோமா, அப்பமாவது வாசிட்டு போயிருக்கலாம். புத்தகத்தையும் கொண்டு வந்து கையை வைத்து மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வேதத்தை இவர்கள் மோசமாக அந்த வேதத்தை அணுகி இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இதுதான் அவங்களுடைய நிலையாக இருந்தது. அதே போல அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது, மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரன், சூரத்துல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த சமுதாய மக்களுக்கு, பனு இஸ்ராயேல் சமுதாய மக்களுக்கு தௌராத் என்கின்ற வேதம் கொடுக்கப்பட்ட போது அதை அவர்கள் கழுதைகள் சுமப்பதை போல சுமந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வேதத்தை மதிக்கலன்னு சொல்லல, மதிச்சான். இந்த வேதத்தை அவன் அணுகினான், வேதத்தோடு தொடர்பிலே இருந்தான். அந்த தொடர்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கழுதை வேதம் சுமக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த உதாரணத்துக்கு என்ன பொருள்? ஒரு கழுதை வருதுங்க, அந்த கழுதையினுடைய முதுகிலே விலை மதிப்புள்ள பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கு. தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, என்னென்னமோ விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல. அதை ரோலக்ஸ் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அதெல்லாம் பல லட்சங்கள் பல கோடி பெறுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஒரு கழுதையினுடைய முதுகிலே வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. இந்த கழுதைக்கு தன்னுடைய முதுகிலே ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய பொருளுடைய தரம் தெரியுமா, மதிப்பு தெரியுமா? அது சும்மா தூக்கிட்டு போய் அது எல்லா வெயிட்டும் ஒண்ணுதான். 10 கிலோ கல்ல தூக்கி வச்சாலும் வெயிட்டா தான் பார்க்கும், 10 கிலோ தங்கத்தை தூக்கி வச்சாலும் அது வெயிட்டா தான் பார்க்கும். இப்ப நம்ம ஒரு 10 கிலோ கல்ல தூக்கிட்டு போறோம், கொண்டே டமால்னு போடுவோம். 10 கிலோ தங்கத்தை கொண்டு போறோம், அப்படி கொண்டு போவோமா? அதை பார்த்து யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, அதை ஒழுங்கா கொண்டு சேர்க்கணும்னு அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம், வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம்ல. ஒரு கழுதைக்கு இது தெரியாது, எல்லாமே அது வெயிட் தான். அதை கொண்டு போய் எங்க கொண்டு போய் அதை இறக்கி வைக்கிற வரைக்கும் அது தூக்கிட்டு தெரியும், அவ்வளவுதான். எப்படி அந்த கழுதைக்கு முதுகிலே சுமத்தப்படுகிற பொருளுடைய மதிப்பு தெரியாதோ, அதே போல இவர்கள் வேதத்தை சுமந்தார்கள், வேதத்தினோடு தொடர்பில் இருந்தார்கள். அந்த வேதத்தின் உண்மையான மதிப்பு அவர்களுக்கு உரைக்கலன்னு அதுக்கு அர்த்தம். வேதம் இருந்துச்சு, அந்த வேதத்தை அவர்கள் முறையா அணுகல, ஒழுங்கா படிக்கல, அதில் உள்ள கருத்துக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கல, அதில் சொல்லப்பட்ட செய்திகளை தங்களுடைய வாழ்வியலா மாத்தல என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு உதாரணத்துக்குள்ள பல விளக்கங்கள் இருக்கிறது. அப்ப அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அற்புதமான தௌராத் என்கின்ற வேதத்தை ஒழுங்கா படிச்சு பின்பற்றல என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான்.
திருமறை குர்ஆனிலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் சரி, நமக்கு சொல்லப்படக்கூடிய வரலாற்று செய்திகள்ல நமக்கு ஒரு முக்கியமான படிப்பினை இருக்கு. அது வெறுமனே ஒரு தகவலாக மட்டும் நமக்கு சொல்லப்படுறது இல்லை. முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தினுடைய செய்திகளை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றான். வேலை வெட்டி இல்லாம சும்மா தெரிஞ்சுக்கிறோம், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலுக்காகவா அல்லாஹ் நமக்கு சொல்றான்? இல்லை, நமக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளிலும் ஒரு படிப்பினை இருக்க வேண்டும். இப்லீஸை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனை பற்றி சொல்கிறான், முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் உள்ள காரூனை பற்றி சொல்கிறான். எல்லாத்திலையும் படிப்பினை இருக்குல்ல. இப்ப காரூன் என்ற ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் இன்னைக்கு உலகத்துல எவன்டையும் கிடையாது. அப்படிப்பட்ட செல்வம் கொடுக்கப்பட்ட போது அவன் இறைவனை ஏற்கவில்லை, அவன் பெருமையடித்தான், இது தன்னுடைய அறிவினால் கிடைத்த செல்வம் என்று வாதிட்டான் என்பது வரலாற்று செய்தி. இது வெறுமனே வரலாற்று தகவலா? இது உள்ள படிப்பினை ஒண்ணு இருக்குதா இல்லையா? இன்னைக்கும் ஒரு பணக்காரன் இருக்கிறான், இன்னைக்கும் ஒரு பணக்காரன் இதே மாதிரி ஒரு வேலையை பண்றான்னா இது என்ன அர்த்தம்? காரூன்ல இருந்து இவனுக்கு படிப்பினை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு தகவல் கிடையாது. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல். அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களை பெறணும். அதே அடிப்படையில் பார்க்கின்றோம், இந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் அதை ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா பின்பற்றல, அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல என்பதை கடந்த கால வரலாறுகளில் இருந்து அல்லாஹ் நமக்கு போதிக்கின்றான். இந்த விஷயங்கள் திருமறை குர்ஆனுக்கும் பொருந்தும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், அது எப்படிப்பட்ட வேதம், அதில் உள்ள கருத்துக்களை நாம் எப்படி அணுகுகின்றோம், அதில் உள்ள வார்த்தைகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமா என்ற கேள்விகள் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைய காலத்திலே தௌராத்தை அந்த மக்கள் எப்படி தப்பா எடுத்துக்கொண்டார்கள், அந்த சமுதாய மக்கள், பனி இஸ்ராயேல் சமுதாய மக்கள் மத்தியிலே என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை இன்றைக்கும் நம்ம மத்தியிலேயும் இருப்பதை பார்க்கின்றோம். குர்ஆன் என்பது, குர்ஆன்ங்கிறது எப்படிப்பட்ட வேதம், அதை பாத்தீங்கன்னா அதை ஒளிச்செய்யாம தொடக்கூடாது. அப்படி மார்க்க சட்டம் கிடையாது. ஒளிச்செய்யாம கூட தொடக்கூடாது, கீழே வைக்க கூடாது, அதை ஒரு கவர்ல போட்டு பத்திரமா வைக்கணும் என்றெல்லாம் நினைக்கக்கூடியவங்க அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனித்தார்களா? குர்ஆன் என்பது எப்படிப்பட்ட ஒரு வேதம்? யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்துன் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபி ஸுதூர் ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன். திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற அற்புதமான வசனம், மனிதர்களே உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு அழகிய அறிவுரை வந்திருக்கின்றது, உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அதிலே அருமருந்து இருக்கின்றது, அதிலே நேர்வழி இருக்கின்றது என்றெல்லாம் திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த திருக்குர்ஆனை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோம்? நாம் மனதிலே கை வைத்து முடிவு செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனை நாம் இறைவன் சொல்லுகிற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை வழங்கினார்களோ அதே முக்கியத்துவத்தை நாம் வழங்குகின்றோமா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு படிக்கிறோம். செல்போன் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய நேரத்திலே, வாழ்க்கையில பல மணி நேரங்களை அவன் செல்போனிலே செலவழிக்கின்றான். சில பேர் பயனுள்ள விஷயங்களையும் படிக்கிறாங்க. செல்போனை எடுத்து பேஸ்புக்ல உள்ள எல்லா விஷயங்களையும் படிப்பார், இன்ஸ்டாவுல போவார், அதே போல எக்ஸ் தளத்துக்குள்ள போவார், எல்லாத்தையும் போய் படிப்பார். சில உலக அறிவுக்கு படிக்காத கூட வச்சுக்குவோம். இப்படி படிக்கிறவரு இறைவன் நமக்கு சொன்ன வேதத்தை முதல்ல படிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அருளிய வேதத்தை நமக்கு நேர்வழி இருக்கு, பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதுல சொல்றான். குர்ஆனுடைய வசனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதில் பல அற்புதமான தகவல்களை அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து படிக்கணுமா இல்லையா? ஒரு ஆள் நமக்கு அனுப்புறாருங்க, நம்ம நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட ஒரு செய்தி வருது. அதை என்ன செய்வார்? ரொம்ப கவனத்தோட போய் படிப்பார். ஒரு காவல்துறை, உதாரணத்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு. ஒரு பெரிய அதிகாரிட்ட இருந்து அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு டிஐஜி இருந்து, ஒரு டிஜிபி இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்குன்னு வைங்களேன். உடனே போய் அதை கவனமா படிப்பாருங்க. முக்கியமான அதிகாரிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு, கவனமா படிக்கிறார்ல. இந்த முக்கியமான அதிகாரிகளை விட படைத்த இறைவன் எவ்வளவு ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிறான். அவனிடத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. அதே முக்கியத்துவத்தோடு படிக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே திருமறை குர்ஆனை வாசிப்பது என்பது எவ்வளவு குறைந்து போய்விட்டது. அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல படிப்பார்கள், அதிகமா படிப்பார்கள்.
இன்னைக்கு மொபைலோட நம்ம என்ன செய்யலாம், குர்ஆன அப்ளிகேஷன் மூலமா படிக்க முடியும். ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறோம். கேட்டா நேரம் இல்ல பாய். இப்ப நேரம் இல்லை இதயம் பண்றீங்கன்னா டைமே போக மாட்டேங்குது. இது முரண்பாடா இருக்கு. நேரம் இல்லைன்னா அவருக்கு நேரமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஏன் அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, அங்க போய் நின்னீங்க, அந்த பார்க் பக்கத்துல உங்களை பார்த்தனே, டைமே போகல, போர் அடிக்குது. இந்த ரெண்டு கருத்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண் இல்லையா? இல்ல இன்னொன்றையும் பார்க்கின்றோம். போர் அடிச்சா கூட பார்க்குக்கு போவோமே தவிர குர்ஆனை படிக்க மாட்டோம். பார்க்குக்கு போக கூடாதுன்னு சொல்ல வரல, சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே தனி. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கி அதை நாம் படிப்பது கிடையாது. இது முதல் விஷயம். இன்னும் ஒன்று, படித்த செய்திகளை, அறிந்த செய்திகளை நாம் நடைமுறைப்படுத்துறதுல பிரச்சனை இருக்கு. இப்ப திருமறை குர்ஆன்ல 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. எல்லா வசனமும் நம்முடைய நினைவில் இருக்காது, எல்லாமே நமக்கு தெரியவும் செய்யாது. அப்படி வச்சுக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு 100 வசனம் தெரியுது, ஒரு ஆளுக்கு 200, 500, 1000 அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ப தெரியுதுன்னு வச்சுக்கிறோமே. தெரியாத வசனங்கள் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் அதை தெரிஞ்சுக்கிறோம். அது ரெண்டாவது வைப்போம். தெரிந்த வசனங்களை, திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்கள்ல நம்முடைய அறிவுக்கு எட்டிய விஷயங்களையாவது நாம் குறைந்தபட்சம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோமா? குர்ஆன்ல இருக்குன்னு தெரியும், சட்ட மார்க்கத்துல இருப்பது தெரியும், ஆனா நடைமுறைப்படுத்துறது இல்ல. அப்ப குர்ஆன் என்பது வெறுமனே ஒரு வாசிப்புன்னு தான் ஆகுது. குர்ஆனை ஓதுவதை மார்க்கம் நன்மையாக்கி இருக்கின்றது. எழுத்துக்கு 10 நன்மை. தமிழ்ல படிச்சாலும் நன்மை இருக்கு, அரபியில படிச்சா எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு. ஆனா இது மட்டும் தான் திருமறை குர்ஆனா? இது இபாதத்து. இது அதையும் தாண்டி அதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய வாழ்வியலாக மாற வேண்டும் என்பது இதுல இருக்குதா இல்லையா? அப்ப அதை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில மாற்றணும்னு சொன்னா, தௌராத்து கொடுக்கப்பட்டு அதை பின்பற்றாத சமுதாயத்தை பார்த்து இவர்கள் வேதம் சுமக்கும் கழுதைகள் அல்ல எச்சரிக்கை பண்ணானே, அதே எச்சரிக்கை இவங்களுக்கும் பொருந்துமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்பது சும்மா ஒரு தகவல் கிடையாது. அது நம்மகிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஒரு இஸ்லாமிய இடத்திலே இந்த பண்பு வெளிப்பட வேண்டும், இந்த ஏகத்துவம் வெளிப்பட வேண்டும், இந்த கொள்கை உறுதி அவரிடத்தில் இருக்க வேண்டும், இந்த நற்பண்புக்குரியவனாக அவன் இருக்க வேண்டும். நான் சொன்ன அடிப்படையிலே அவன் திருமணத்தில் இருந்து, வியாபாரத்தில் இருந்து அனைத்து காரியங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாமாக இருக்க வேண்டும். இதுதான் எதிர்பார்ப்பு. அதுக்குத்தானே அதை சொல்லக்கூடிய வேதத்தை எல்லாம் தந்திருக்கின்றான். அதற்கு விளக்கமாக நபிகளாருடைய பொன்மொழிகளை தந்திருக்கின்றான். அதுதான் நம்ம படிக்கிறோம், அதான் நம்ம பயான்களை கேட்கிறோம். அது இந்த காதல வாங்கி நம்முடைய காதுகளுக்குள்ள போகுது, உள்ளங்களுக்குள்ள போகுதா அது தெரியல. உள்ளங்களுக்குள்ளே போயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமாக முற்றிலுமா மாறி இருக்குமே. இஸ்லாத்தில் உள்ள சொல்லப்பட்ட எத்தனை விஷயங்களை, குர்ஆன் போதிக்கக்கூடிய எத்தனை காரியங்களை மீறி நடக்கக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப அவங்க சிந்திக்க வேண்டும். இறைவன் நமக்கு வாய்ப்பளித்துக் கொண்டே இருக்கின்றான். நாமும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவங்களாம் இருக்கிறோம். அவன் தப்பு செய்யறான், அவன் திருந்துவானா, ஒரு வாய்ப்பு தரும். நமக்கும் என்ன தப்பு போனானுங்கிறதா விருப்பம். யாராவது ஒருத்தருக்கு நிறைய பாவம் பண்ணி, கோடிக்கணக்கான பாவம் பண்ணி நிரந்தர நரகத்துக்கு போகணும்னு யாருக்காவது ஆசை இருக்குமா? இல்லை. பாவம் பண்ணுகிறார், ஆனா இவருடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் இருக்கு. திருந்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறான், திருந்த வேண்டும் என்று நாமும் நினைக்கிறோம், ஆனா திருந்த மாட்டோம். இந்த மாதிரி பயான்களை கேட்கும் போது ஒரு உள்ளத்துல ஒரு சிந்தனை வந்துருது, சரி இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம திருந்திரணும், இதுக்கு பிறகு இந்த பாவங்கள் பண்ணக்கூடாது, இதற்கு பிறகு வேதத்தை வாசிக்க வேண்டும், அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தகவல்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா இந்த இங்கிருந்து சென்ற உடனே அது மாறிடுது, கொஞ்ச நேரத்துல மாறிடுது. நல்ல விஷயங்கள் உள்ளத்துல நிலைப்பது ரொம்ப குறைவா இருக்குது, தீய விஷயங்கள் உள்ளத்துல ரொம்ப சர்வ சாதாரணமா பரவி விடுகின்றது. அப்ப நாம் இதை என்ன செய்யணும் சொன்னா, ஒரு ஒருமைப்பாட்டோடு குர்ஆனோடு உண்டான ஒரு தொடர்பை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன் என்பது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, நாம் படிக்கிற வாராந்திர தினசரி பத்திரிகைகள் அல்ல. அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான செய்தி என்ற உணர்வோடு அந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இல்லன்னு வைங்க, சொல்லப்பட்ட எல்லா தகவலையும் கேட்டுட்டு இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டு விட்டு நாம் அப்படியே போய் மறுமையிலே நின்றால்
நம்மை விட சிறுமையடைந்த சமுதாயமாக யாரும் இருக்க முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வேதத்தை மதிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்ட செய்திகளை நல்ல முறையிலே கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே உடனடியாக நடைமுறைப்படுத்துகின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தந்துள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய கட்டளைகளிலே பலவிதமான கட்டளைகள் இருக்கு. அதுல நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், வறியவர்களுக்கு உதவ வேண்டும், சிரமப்படக்கூடிய மக்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும், ஒரு மனிதரை வாழச் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய அறிவுரைகள் நமக்கு இருக்கு. அப்ப இவை அனைத்தையுமே உயிர்ப்பிக்கக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய பல பணிகளை நம்முடைய ஜமாஅத்தின் வாயிலாக நாம் முன்னெடுக்கின்றோம். தாவா பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம சக்திக்கு உட்பட்டு நமக்கு என்ன இயலுமோ ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம கிளைகள் செயல்படுது. தமிழகத்துல எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதிகள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாழ்கிற மஹல்லாக்களிலே ஒரு கிளை அமைத்து, மர்கஸ் அமைத்து, அங்கு நம்மால் ஆன மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க அன்றாட செய்திகளாக பார்த்திருப்பீங்க. திருமண பிரச்சாரங்கள், மெகாபோன் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், அதுபோல இரத்த தான நிகழ்ச்சிகள், அதுபோல மக்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை என்று மார்க்க மற்றும் சமுதாய பணிகள், கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சிகள், மக்தப் மதரசாக்கள், நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏராளமான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பொருளாதாரம் தேவை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஜமாத் என்பது 3 நிர்வாக அடுக்குகளை கொண்டது. மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், கிளை நிர்வாகம் என்ற 3 அடுக்குகளை கொண்டது. இதுல மாநிலத்துக்கும் கிளைக்கும் இடையிலே இந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கிறாங்க. இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு அவங்க தான் கிளைகளுக்கு வழிகாட்டுவாங்க, உரிய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. சில தாவா பணிகளை மாவட்டத்திலிருந்தே செய்வாங்க. ஆம்புலன்ஸ் மாதிரியான பணிகளை மாவட்டத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படிலாம் இருக்கு. இந்த வசூல் என்று வரக்கூடிய நேரத்தில் மாவட்டத்தில் வசூல் பெறுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. கிளை மக்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கக்குள்ள மர்கஸ்ல போய் அங்கே நிறைய கொடுத்துருவாங்க. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், பொதுவாக உள்ளதை சொல்கிறேன். கிளை மக்கள் அந்த கிளையிலே, அந்த மர்கஸுக்கு, அந்த பள்ளிக்கு, அந்த பள்ளியினுடைய தேவைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா நேரடியாக அந்த போய் கிளைகள்ல ஈஸியாக வசூல் கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு மாவட்டத்துக்கு வருகின்ற வசூல் என்பதிலே நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆனா மாவட்டத்துக்கும் செலவினங்கள் இருக்கு. இந்த பணிகளை செய்வதில் அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மாவட்டத்திற்கான வசூலை நம்ம கொடுக்கக்கூடிய நிலைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 2வது ஜும்மாவுடைய வசூலை இந்த பணிகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. இது ஏற்கனவே தகவல் புதுசு கிடையாது, உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் தான். ஆனால் 2வது வாரத்துடைய ஜும்மா என்பது ஆஷுரா நாளாக இருந்த காரணத்தினால, சில காரணங்களால அது இந்த வாரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப இந்த வாரத்தினுடைய இந்த ஜும்மா வசூல் என்பது மாவட்டத்தினுடைய மார்க்க மற்றும் சமுதாய பணிகளுக்காக தரப்பட இருக்கின்றது. இது எல்லா இந்த குமரி மாவட்டத்தில் எல்லா கிளைகளையும் இது வசூல் செய்யப்பட இருக்கின்றது. அப்ப ஜும்மா முடிந்த உடனே வெளியில என்ன செய்வாங்க, அதுக்குரிய மாவட்ட பணிகளுக்காக உங்களுடைய செல்வங்களை தாருங்கள் என்று வெளியில வசூல் செய்வாங்க. அப்ப இந்த பணிகளுக்காக நம்ம நிறைய செய்யணுங்க. அதாவது இறைவன் நமக்கு தரக்கூடிய செல்வங்கள் என்பது நம்ம குடும்ப செலவினங்கள், அது செய்யணும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறது, தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறது, இது எல்லாமே இருக்கு. இதை தாண்டி இறை வழியிலே செலவு செய்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. இந்த மாதிரியான நற்காரியங்களுக்கு நாம் செய்கிற செல்வங்கள் என்பது அது நமக்கு மறுமையில பல மடங்கு நன்மையாக திரும்பி வரும். நமக்கு ஒரு சின்ன ஒரு கொடுக்கலாம வேணாம நம்ம யோசிக்கிறோம். நீங்க இந்த நன்மையை கணக்கு பண்ணீங்கன்னு வைங்க, நம்ம பாக்கெட்ல அமுக்கி வைக்க மாட்டோம், அதை அள்ளி போட்டு போயிடும். அப்ப அது மாதிரியாக நமக்கு நன்மைகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் தருகின்றான். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறுமையிலே
ஒரு மனிதனுடைய வெற்றி எப்படி தீர்மானிக்கப்படும் அப்படின்னா, ஒரு நன்மைகளும் தீமைகளும் நிறுத்து பார்க்கப்படும். ஒரு மீசான் ஒரு தராசு இருக்கு, அதுல நன்மை ஒரு பக்கம் தீமை ஒரு பக்கம் போட்டு நிறுத்து பார்க்கப்படும். மன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, யாருடைய அந்த நன்மை தட்டுக்கள் கனத்து விட்டனவோ அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய ஒரு வாழ்க்கையிலே இருப்பார். மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, யாருடைய நன்மை தட்டுக்கள் எடை குறைந்து விட்டதோ, யாருடைய தீமை தட்டுக்கள் கனத்து விட்டதோ அவர் ஹாவியா என்ற நரகத்திலே இருப்பார். இது மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கிறது. அப்போ நன்மைகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இது மாதிரியான காரியங்கள் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே இது மாதிரியான விஷயங்கள் வருகின்ற நேரத்திலே நம்மால் இயன்ற விஷயங்களை நன்மையை நாடி அதிகமாக செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்ப இந்த ஜும்மாவுடைய வசூல் என்பது மாவட்டத்தினுடைய பணிகளுக்காக வழங்கப்பட இருப்பதால் உங்கள் செல்வங்களை நீங்கள் நிறைவாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.